புட்டு ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. நான் கொஞ்ச நாள் கேரளால இருந்ததுனால, அங்க வந்து புட்டு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? மார்னிங் எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இந்த மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா? அது, அப்புறம் இந்த புட்டு, கடலைக்கறி, காலையிலேயே ஃபிஷ்ஷு இந்த மாரி தான் சாப்பிடுவாங்க. பட் எனக்கு வந்து புட்டு, கடலைக்கறி காம்பினேஷன் பிடிக்காது. பட் வந்து புட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுல நம்ம அம்மா வந்து இட்லி பாத்திரத்தில வேக வச்சு, தேங்காய் பூ, சர்க்கரை இதெல்லாம் போட்டு குடுப்பாங்க இல்லையா? அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது டேஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து புட்டு கடலைக்கறி காம்பினேஷன் வந்து கொஞ்சம் டவுனா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு தேங்காய் பூ சக்கரை தாங்க. நிறைய பேருக்கு இந்த புட்டு கடலைக்கறி காம்பினேஷன் பிடிக்கும். ஸோ எனக்கு இதுதான். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. அந்த டெக்ஸ்சர் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக சுடு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹாட் வாட்டரை அந்த அரிசி மாவில் மிக்ஸ் பண்ணி கரெக்டான அந்த டெக்ஸ்சருக்கு நான் காட்டுற மாதிரி கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த நவீன மிஷின், அதாவது இந்த புட்டு பாத்திரத்தில் வந்து ஒரு லேயர் கீழே வந்து தேங்காய் பூ, நெக்ஸ்ட் லேயர் வந்து உங்களுக்கு புட்டு மாவு, அதுக்கு அடுத்த லேயர் தேங்காய் பூ, புட்டு மாவு இந்த மாதிரி போட்டு கடைசியாக கொஞ்சமாக நெய் விட்டு நீங்கள் வந்து அதை க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ், அதிகபட்சம் 15 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் அப்படின்னும் போதே கண்டிப்பாக நீங்கள் வந்து கரெக்டான டெக்ஸ்சரில் கொண்டுட்டு வந்துருந்தீங்கன்னா 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிருங்க. இந்த லேயர் லேயராக போடுறதுனால உங்களுக்கு வந்து அந்த சாப்பிட்ற அந்த டேஸ்ட், அந்த தேங்காவோட ஃப்ளேவர் இது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். குயிக்காகவும் வெந்துடும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அழகாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க.